ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த நெதர் டிராகன் திரும்பவும் ஓடி போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம ஆளுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கு. இதனால ஷின்னு அவனோட ரூமில் போய் பத்தன இருக்கான். ஆனால் உண்மையிலேயே பத்தன இருக்கான்னு கேட்டால் அதான் அங்கே கிடையாது. பார்த்துக்கினே ஆளு 1000 பிளேடோட உலகத்துக்கு போய் ட்ரைனிங் எத்தனை இருக்கான். ஏன்னா இப்போ பிரச்சனையா இருக்கிறது நெதர் டிராகன், அதே மாதிரி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களும் தான். அதனால ரெண்டு பேரையும் அங்க முடிக்கணும்ல. 1000 பிளேடும் பயங்கர வேகமா அங்க தாக்குவாரு. ஆனா ஷின்னுக்கு எதுவுமே ஆகல. 1000 பிளேடும் சொல்றாரு, நீ முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிட்டே தெரியுமா. நான் யோசிச்ச மாதிரியே நீ ஒரு பெரிய கிளாஸ்ல இருக்க காடா இருக்க. அப்பனா நீங்க சொல்லுங்க, காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்கள என்னால டிஃபீட் பண்ண முடியுமா? நீ அதை கேட்கணும்னா சவுண்ட்லெஸ் நைட் மேர் கிட்ட போயிட்டு கேட்கணும்பா. அங்க இந்த டைம்ல ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. வேற யாரு, சவுண்ட்லெஸ் நைட் மேர் தான். அந்த காடஸும் நம்ம ஹீரோவை அப்படியே பூச்சி இழுக்கிறாங்க. ஐயோ திரும்பமா அவகிட்ட மாட்டிக்கின. அங்கேயும் இதே மாதிரி தான் செம்ம வேகமா எல்லாத்தையுமே வெட்டி போறான். காடஸுக்கு இதை பார்க்க பார்க்க இன்னமும் ஆர்வமா இருக்கும் நம்ம ஷினு மேல. டார்லிங் அப்படிதான் அப்படிதான், இன்னமும் பண்ணுங்க, நீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க. டாப்பான கார்ட்னா சும்மா இல்ல. அவங்க கிட்டயும் அதே மாதிரி தான் கேள்வி கேட்பான், என்னால டிஃபீட் பண்ண முடியுமான்னு. அதுக்கு நீ அந்த காடஸ் கிட்ட கேட்கணும்பா. இதுக்கப்புறம் அங்க போயிட்டு டிவைன் எனர்ஜியா ஆளு ஃபில் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க கிட்டயும் ஆளு அதே மாதிரி தான் கேட்பான், என்னால அவங்கள தோக்கடிக்க முடியுமா? சரியா சொன்னா எனக்கு தெரியல. பெரிய பெரிய டாப்பான காடே காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் முன்னாடி அப்படி பயப்படுவாங்க. அதனால இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. நீ வேணா காட் ஆஃப் கிரியேஷன் அந்த பையன் அவன் கிட்ட கேளு. நீ ஹெவனையும் எத்தையும் கிரியேட் பண்ணனா கண்டிப்பா உன்னால அங்க ஜெயிக்க முடியும். அப்படி பண்ண முடியும். இருந்தாலும் அப்படி பண்ணா டிவைன் எனர்ஜி மொத்தமா காலி ஆயிடும். அங்க இந்த டைம்ல ஒரு பெரிய கையும் வரும். பார்த்தா ட்ரூத் சீக்கர் அவர் தான். அங்க அவரு கூட பயங்கரமான மசில் ட்ரைனிங் வந்து போயின்னு இருக்கும். இதை எதுக்கு நான் பண்றேன்னா, இந்த அளவுக்கு நான் மசில் ட்ரைனிங்ல இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி அந்த காட் ஆஃப் கிரியேஷன் அந்த பையனோட ரைட்டிங் அதோட வேகம் இன்னமும் அதிகரிக்கும். அங்க இதே மாதிரி நம்ம ஹீரோவோட காப்பி அதுக்கும் அங்க பயங்கரமா ஃபைட் போகுது. கிலோ மேல ஆளு பயங்கரமா தாக்குறான். நான் சொல்லி ஆகணும், நீங்க முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. நான் ஒண்டிதான்னு கேட்டா அதான் கிடையாது. இந்த இடத்துல நீ தான் ஸ்ட்ராங்கரா மாறிட்ட. அங்க குட்டி ஷின்னும் சும்மா இல்ல, டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு மாஸ்டரையும் அப்படியே ஆளு மொத்தமா அங்க நொறுக்கிறான். பரவாயில்ல, இவங்க எல்லாருமே முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்கள எதிர்த்து அங்க சண்டை போட முடியுமா? அதே மாதிரி இந்த மான்வாவோட எண்டிங்கையும் நான் எழுதுற மாதிரி இருக்கும். அதை பத்தி ஆளு யோசிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட நாவல் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதனால அந்த ஈவெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க நம்ம ஷின்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கூட்டம் நான் யோசிச்சதை விட பெரிய அளவுல அதிகமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி வர வேணான்னு. ஆனா எங்க அவங்க கேக்குறாங்க. மிரியும் மீனாவும் யோசிக்கிறான், நம்ம ஷின்னு ரொம்ப கூல்ல. ஆமா மிரி, நானும் அதே தான் யோசிச்சேன். எல்லாருக்குமே ஷின்னை மீட் பண்ணணும்னு அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஆளு ஒரு ஃபேமஸான ஹண்டராவும் இருக்கான், அதே டைம்ல ஒரு ரைட்டராவும் இருக்கான். அங்க ஒரு லேடியும் வந்துட்டு, நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, எனக்கு இதுல சைன் வந்து கிடைக்குமா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். ஆமா ஆமா, நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் நெதர் டிராகன். இதை கேட்குற அந்த லேடி ரொம்ப ஆச்சரியமாவரா. உடனே அவ முகமே மாறும். பரவாயில்லையே, உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கண் இருக்கு. ஆனா சில பல விஷயங்களை நீ மிஸ் பண்ணிட்டியே. ஏன்னா உனக்கு இன்னமும் அந்த விஷயம் தெரியாது. காட் மேக்கர் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணதே நான் தான். ஏன்னா அப்பதான் காட் ஆஃப் கிரியேஷன் அவரை என்னால ரெசரக்ட் பண்ண முடியும். இதை கேட்குற நம்மளும் ஆச்சரியமாவறான். ஆனா இதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்ட. அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிப்பா. இப்போ எனக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு எதுவுமே இல்ல. இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட உன் கூட சண்டை போட முடியும். சிஸ்டம்லயும் சோல் ஆஃப் நெதர் அது செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு அங்க வரும். அப்பனா நீ என்ன சொல்ல வர? அதாவது என்ன நீ நல்லா மேனிபுலேட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றியா? ஏன்னா இந்த காட் மேக்கர் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணது நீ தான். ஹே, நான் எவ்வளவு சொல்லியும் என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா? ஏன்னா இப்போ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு எதுவுமே இல்ல. என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை என்னால பயன்படுத்த முடியும். பின்னாடி ஒரு பர்சனும் வந்துட்டு, நீங்க ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நிக்கிறீங்க, கொஞ்சம் போனா நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் பின்னாடி வெயிட் பண்றாங்க. அந்த லேடியும் ஒரு சொடக்கு போட அவ்வளவுதான் அவரோட தலையும் அப்படியே துண்டாவுது. பின்னாடி இருக்க மத்தவங்களும் அங்க பேனிக் ஆகுறாங்க. அங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பூச்சி தான். மற்றவங்க நிலைமை மோசமாவதுக்குள்ள ஷின்னு ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். ஆனா என்னதான் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சச்சும் அவளுக்கு பெருசா எதுவும் ஆகல. இந்த மாதிரி பஞ்செல்லாம் என் மேல ஒர்க் ஆகுது ஷின்னு. அப்படியா, சரி பாத்துடலாம். ஏன்னா இந்த வாட்டி நான் உன்னை ஓட விட மாட்டேன் கண்டிப்பா. அங்க திரும்பவும் தாக்குறான். அந்த இடமே தாரமாட்டமா அழியுது. அங்க அவளும் கேக்குறான், ஆமா என்னப்பா ஆச்சு? வெறமா நான் ஒரு பக்க கொன்னேன் அவ்வளவுதான். அதுக்காக நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஃபியூரியஸ் ஆகணும்? என்னது அவங்க உனக்கு பக்கா? அட என்ன ஷின்னு, உயிரை முக்கியமா இருக்கிற ஒரு பூச்சிக்கும் உயிரை
முக்கியமா இல்லாத பூச்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நான் இப்பயும் யோசிக்கிறேன், உன்னால இதுக்கு ஆன்சரை கொடுக்க முடியுமான்னு. நீ தேவையில்லாம பைத்தியம் மாதிரி எதோ பேசின்னு இருக்க. உனக்கு தெரியுமா ஷின்னு, என்ன லவ் பண்ண என்னோட ஹஸ்பண்ட் அவரையே டெஸ்ட் பண்ணும் சொல்லி கொன்னுட்டேன். ஆனா என்னதான் கொன்னும் எனக்கு பெருசா எதுவும் ஃபீல் ஆகலப்பா. திடீர்னு அந்த எத்தை விட்டு மாஞ்சு போய் ஷின்ன பயங்கரமா தாக்குறான். இவளோட வேகம் அது முன்னெந்ததை விட கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. அங்க மிரியம் வந்துட்டு என் டீச்சர் மேல கையை எடு இப்படின்னு ஒரு லைட்னிங் அட்டாக் பண்ணுவா. அட பாருங்கப்பா, நான் கிரியேட் பண்ண அந்த பக்கே நான் அழிக்கணும்னு வந்திருக்கா, செத்துப்போ. ஆனா அதுக்குள்ள நடுவுல நம்ம ஹீரோ வரான். இதனால நெதர் டிராகனும் லைட்டா அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நம்ம ஷின்னும் பின்னாடி வந்துட்டு நம்பர் 1 ஃபாலோவர், பரவாயில்ல பர்ஃபெக்டான டைமிங்க்கு நீ அதை பண்ணிருக்க, டப்புன்னு ஹெவன்லி டீமன் ஆரோன் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்னால அப்படியே அவ முட்டி போட்டறா. மேல காப்பி ஷின்னும் என்ன போரிங்கா இருக்கு, அதுக்குள்ள இந்த விஷயம் முடிஞ்சிச்சா? அங்க நம்ம ஷின்னும் அதே தான் யோசிக்கிறான். நான் யோசிச்ச மாதிரி இந்த இடத்துல நம்பர் 1ம் என்னோட க்ளோன்ஸும் வருவாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த விஷயம் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உடனே அவளும் ஆமா என்ன இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நீ சொல்றியா? அங்க வானத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது. மத்தவங்களுக்கு அங்க புரியல. ஆமா என்னது? இதை பாக்குற நம்ம மீனாவும் ஏதோ ஒரு ஜெயிண்டான கிரியேச்சர் வரப்போது, சீக்கிரம் ஓடுங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜெயிண்டான கிரியேச்சரும் அங்க அப்பியர் ஆகுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களால ஓட முடியாது. ஏன்னா இது இங்க இருக்கிற எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா அழிக்க போகுது. அதுவும் பயங்கர வேகமா அங்க கீழே வரும். மீனாவும் மத்தவங்க கிட்ட ஓடுறதுக்கு சொல்றான். ஆனா மீனாவை தான் அதை டார்கெட் பண்ணி ஒரு பஞ்ச் அடிக்கும். மீனாவோட நிலைமையும் மோசமாகுது. நம்ம ஹீரோவும் வரும் போதே சொல்றான், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓட பாருங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், அதனால இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அங்க மிரியும் இதே மாதிரி பயங்கரமா தாக்கும். உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? ஷின்னோட டிசைப்பிளே நீ தாக்குறியா? கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஆனா நம்பர் 1யும் அதை விடாம அப்படியே நொறுக்கிடும். நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா மீனா, மிரி, நம்பர் 1 எல்லாருமே அது பண்ண அட்டாக்ல வசமா மாட்டிக்கினாங்க. நம்ம ஷின்னு அது என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பாக்குறான். அதுதான் டைட்டன் ஆஃப் தி அப்போக்லிப்ஸா. இது ஸ்பெசிபிக்கா காட் ஆஃப் கிரியேஷனை உருவாக்கணும், அதே டைம்ல இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ என்னோட குழந்தை அது இப்போ பூமிக்கு வந்துச்சுல, அவ்வளவுதான் எல்லா விஷயமும் அழிய போகுது. இந்த உலகத்துல எதுவுமே மிஞ்சாது, எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அது நொறுக்க போகுது. நம்பர் 1 ஃபாலோவர் அங்க சாகல, எப்படியோ ஆளு தூக்குறான். அங்க செகண்ட் காப்பியும் நாங்க அந்த மாஸ்டரை பாத்துக்கிறோம், நீ அந்த அபியஸ் அதை பாத்துக்கோ. அதுவும் வேகமா அவங்க கதையை முடிக்கலான்னு வரும். காப்பி ஷின்னு உடனே மவுண்ட் வாசிக்டோட ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பண்ணுவான். சின்ன ஷின்னும் அந்த ஸ்பெல்லை வச்சு தாக்குறான். ஆனா என்னதான் அவ்வளோ பெரிய ஸ்பெல்லை வச்சும் பயங்கரமான அட்டாக் பண்ணியும் அது மேல ஒண்ணுமே ஆகல. லிட்டரலா அது மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. நல்ல காத்த உள்ள இழுத்துட்டு பயங்கரமா அது கத்தும். அது கத்தும் போது ஒரு பயங்கரமான வேவும் அங்க ஜென்ரேட் ஆகும். அந்த வேவ் படும் போதே ஷின்னு 2, ஷின்னு 3 3 பேருமே அந்த வேவ்னால அப்படியே மறைஞ்சு போறாங்க. நம்பர் 1 ஃபாலோவராலையும் அங்க பெருசா ஏதோ பண்ண முடியல, ஆளும் மாட்டிக்கிறான். அவ்வளவுதான், இந்த இடத்துல இப்போ யாருமே மிஞ்சல. கடைசியில மிஞ்சிருக்கிறது நீதான் ஷின்னு. இப்போ கடைசி ரவுண்ட ஆரம்பிக்கலாமா? செத்துப்போ. ஒரே பஞ்சில நம்ம ஷின்ன முடிக்கலான்னு வரும். ஆனா நம்ம ஷின்னு வெறுமா ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு அதோட கைய அப்படியே உடைக்கிறான். அங்க எப்படின்னு அதுக்கு புரியல. அப்புறம் தான் நம்ம ஷின்னு சிரிச்சிங்கன்னு அங்க சொல்றான், நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்க தெரியுமா? இது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ரியலான உலகம் அப்படின்னு யோசிக்கிறியா? நான் கிரியேட் பண்ண ஒரு உலகம் தான் இது. இடத்துல சாக போறது நான் இல்ல கண்ணு, நீதான். அங்க இது கேக்குற அவ ரொம்ப ஆச்சரியமாவுறா. அப்பனா இவன் ஒரு பூமியே கிரியேட் பண்ணிட்டானா? இல்ல, அது எப்போ இவன் பண்ணான் யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு நாள் வரும் தெரியும். அதான் நான் இந்த விஷயத்த பிளான் பண்ணி பண்ண தெரியுமா? சரி, நீ எவ்வளவு தூரம் வந்துட்ட, உனக்கு ரிவார்டா என்னோட ஆட்டோகிராஃபியும் கொடுக்குறேன். என்ன நீ என்ன யோசனை இருக்க? இந்த மாதிரி ஒரு போலியான உலகத்துல கட்டி போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அங்க இதே மாதிரி 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான கிளாஷும் ஏற்படும். அவ ஸ்வாட வச்சு தாக்குறான், நம்ம ஹீரோ பெண்ணை வச்சு தாக்குறான். ஒரு சுப்பீரியரான காடா மானக்கு அப்புறம் உனக்கு புது எபிலிட்டி எல்லாம் இருக்கு போலியே. காட் ஆஃப் கிரியேஷன் அவரோட எபிலிட்டியா இது? நான் இதை நோட்டீஸே பண்ணல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ கிரியேட் பண்ணிட்டேன்னு. நான் இந்த உலகம் ரொம்ப டீட்டெயில்டா இருந்துச்சு, நான் அந்த அளவுக்கு பார்க்கல சரியா? ஆனா ஏதோ ஒண்ணு, நீ காட் ஆஃப் கிரியேஷன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, அவரு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் தான். மை சைல்டு, நீ முன்னாடி முச்சு விடு. அதுவும் அங்க முன்னாடி வரும். அதோட கையும் ஆல்ரெடி அங்க ரீஜெனரேட் ஆயிடுச்சு. அது வித்தியாசமான ஒரு ஆரவை வெளிப்பத்தும். அந்த பவர் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னா வெளி உலகத்துல இருந்து பார்த்தாலும் அந்த பவர் அப்படியே தெரியுது. சீக்கிரம் ஷின்ன முச்சு விடு எனக்காக. ஷின்னுக்கு நீ தான் புரிய வைக்கணும் ஆளு எப்படிப்பட்ட
ஃபெயிலியரா இருக்கான்னு. அங்க இதே மாதிரி அது பஞ்ச் பண்ணும். நம்மால அவனோட பெண்ணை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த எழுதுறான். அது வெறுமா ஒரு சாதாரணமான பஞ்ச் அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும். நம்ம ஷின்னு எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். ஷின்னுக்கு அங்க புரியல. ஆமா எழுதியும் எதுக்காக இது ஒர்க் ஆகல. அப்புறம் தான் குட்டி ஷின் மூலமா அங்க தெரியுது, நீ லாஜிக்கலா எழுதணும். லாஜிக்கே இல்லனா கண்டிப்பா அந்த விஷயம் ஒர்க் ஆகாது. நம்ம ஷின்னு திரும்பவும் அங்க எழுத ஆரம்பிக்கிறான். அங்க அவளுக்கு புரியல, ஆமா இவன் திரும்பவும் என்ன எழுதுறான். அங்க திடீர்னு அழிஞ்சு போன ஒரு பில்டிங்கும் தன்னால அப்படியே சரியாகுது. இவன் என்ன அவனே காட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கானா? சீக்கிரம் அவனை மொத்தமா முச்சு விடு. அந்த பஞ்சும் நம்ம ஷின்னை நோக்கி வரும். ஆனா ஷின்னு வெறுமா ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு தடுக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஷின்னு ஒரு விஷயத்தை அங்க எழுதிருப்பான். அது என்னன்னா, என்னதான் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஷின்னை ஹார்ம் பண்ண வாய்ப்பே இல்ல. நம்ம ஷின்னு அவன் காட் ஆஃப் கிரியேஷனோட மறுபிறவி. அது போக இப்போ ஒரு சுப்பீரியரான காடா இருக்கான். இது லாஜிக்கலா இருக்குப்பா. திடீர்னு பின்னாடி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பார்த்தா மைண்ட் கண்ட்ரோல் அதுக்கான ஸ்கில் தான். நம்ம ஷின்னு ஆச்சரியமாவறான், இது மீனாவோட ஸ்கில். இந்த எபிலிட்டி அவளுக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான். அப்படி இருக்கும் போது இந்த எபிலிட்டியை என்னாலையும் அவங்க பயன்படுத்த முடியும். இது இம்ப்ரெசிவா இருக்கு. இருந்தாலும் நான் டைமை பை பண்ணணும். சீக்கிரமா எப்படியாச்சும் பெண்ணை மூவ் பண்ண நான் ட்ரை பண்ணும். என்னப்பா ஸ்டில் இப்பயும் பெண்ணை வச்சு வித்த காட்டலாம் அப்படின்னு பாக்குறியா? சரி ஏதோ ஒண்ணு, எப்படியோ நீ இந்த இடத்துல சாகதா போற இப்படின்னு அங்க லைட்னிங்கா பாயும். அது நம்ம மிரியோட எபிலிட்டி. அதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவரா. வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான தண்டர் போல்ட் அப்படியே பாயுது. அந்த இடமும் தரமட்டமா இது. இந்த கேம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இதுக்கு மேலேயும் இந்த உலகம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. திடீர்னு ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். ஆமா என்ன, அதுக்குள்ள எங்க நீ போகலான்னு இருக்க? வெயிட் பண்ணு. பார்த்தா நம்ம ஷின்னு தான். என்ன மன்னிச்சிரு, நான் ஒன்றும் சாகல, ஸ்டில் இப்பயும் உயிரோட இருக்கேன். அங்க ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, கரெக்டா இடி விழுறதுக்கு முன்னாடி எப்படியோ நம்ம ஷின்னு ஒரு விஷயத்த எழுதியிருப்பான். அவனோட பாடியை டைனியஸ்ட் எலமெண்டா அப்படியே பிரிச்சிருப்பான். அக்கா பிரிச்சு மின்னல் போனக்கு அப்புறம் திரும்பவும் ரீஜாயின் பண்ணிருப்பான். அதான் எனக்கு எதுவுமே ஆகல. இல்ல இம்பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா? என்கிட்ட இந்த பவர் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பாசிபிள் தான். நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட காட்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி எபிலிட்டியை யாருக்கிட்டயுமே நான் பார்த்தது இல்ல. உண்மையா சொன்னா ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயம் அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா இந்த உலகமே என்னோட ரைட்டிங் மூலமா கிரியேட் செய்யப்பட்ட ஒரு உலகம். ஆத்தருக்கும் கடவுளுக்கும் இதை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்ல. அங்க உடனே சின்ன வந்துட்டு நீ அதுக்குன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க வேணாம். ஏன்னா இதனால இந்த உலகமே மொத்தமா அழியலாம். அங்க ஹீலிங் ஃபிங்கரை வச்சு அந்த பெரிய மிருகத்தை அவ ஹீல் பண்றா. அம்மாளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அந்த அபேசம் நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி நீ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குன்னு. இருந்தாலும் உன்னால எதையுமே மாத்த முடியாது. ஏன்னா உன்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் டிவைன் பவர்ஸ் இருக்காது. மிஞ்சி போனா ஹியூமன் டேர்ம்ஸ்ல சொன்னா 1 வருஷம் இந்த உலகம் நிலைக்கும். அதுக்கு மேல நிலைக்காது. எவ்வளவு நேரத்துக்கு தான் உன்னால ட்ராப் பண்ணி என்னை இப்படியே வைக்க முடியுதுன்னு பாக்கலாம். ஆனா எனக்கு அந்த விஷயமே போதும். நான் ஆளுக்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. சின்ன வயசுலயே ஆளு ட்ரீம் மீட்டிங் அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருப்பான். அதனால உன்னை ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழியும் இருக்கு. சமன் டெத் காட் பியர்சிங் இப்படின்னு நாங்க சொன்னோன்னே ஒரு லிச் மாதிரி ஒரு கிரியேச்சரும் அங்க அப்பியர் ஆகுது. அது கிட்ட டெத்துக்கான சைத் இருக்கும். அதை நம்மளால வாங்கி வச்சுக்கிறான். அது ஆக்சுவலா டெத் காடால பயன்படுத்துற ஒரு வெப்பன். அது ஆளு பயங்கர வேகமா தூக்கி அடிக்கிறான். அதுவும் டைரக்டா அந்த மாஸ்டரை நோக்கி வரும். வயிற்றுல அப்படியே குத்தும். இதுதான் நம்மளுக்கும் வேணும். அதுவும் எவ்வளவு முக்கிய எடுக்கலாம் ட்ரை பண்ணும். எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் ஒண்டி அதுக்கு போதுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒன்ஸ் அதனால அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது எடுக்கிறது இம்பாசிபிள். அன்லஸ் உன் உயிர் போற வரைக்கும். உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா இந்த மாதிரி ஒரு சீப்பான ட்ரிக்கை வச்சு எங்களை ஏமாத்துறியா? என்ன சீப்பான ட்ரிக்கா? இன்னமும் நான் எதையுமே ஆரம்பிக்கல. நெதர் டிராகனும் ஹீலிங் ஃபிங்கரை அங்க பயன்படுத்தும். இருந்தாலும் அது ஒர்க்கே ஆகல. யூஸ்லெஸ் அதை பயன்படுத்த வேணாம். ஏன்னா இங்க எதுவுமே வேலைக்கு ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஷின்னு சாண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபேக்டை சமன் பண்ணுவான். அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி இது ஆச்சுன்னு. அது என்னது, இது வரைக்கும் அதை பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னதுன்னு யோசிக்கிறியா? நான் 10 வயசு இருக்கும் போது அந்த நாவலா கிரியேட் பண்ண அந்த விஷயம் தான் இதெல்லாம். அதுவும் டைரக்டா அவங்க மேல பொத்துன்னு வந்து விழும். அது உடஞ்ச உடனே அந்த சாண்டும் அப்படியே அவங்க மேல படும். இது ஒரு டைமுக்கான ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அது அவங்க உடம்ப தொட்டவுனே அவங்க தோல் வயசான மாதிரி சுருங்க ஆரம்பிக்குது. இந்த கதையை நான் சின்ன வயசுல என்னோட ஃபேமிலி இழந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தனிமையில அந்த டைம்ல எழுதின ஒரு கதை தான் இது. இந்த கேட்டு, இந்த மாஸ்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது யாரு? நீ. அதனால கண்டிப்பா உன்னை என்னால விட முடியாது. இது வரைக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கும் நான் பே பேக் பண்ணாம விட மாட்டேன். காட் கிரஷிங் ஃபிங்கரா ஆளு பயன்படுத்துறான். அங்க திடீர்னு ஏதோ ஒரு ஆக்ரோஷமான பவர் இவனை அப்ரோச் பண்ற மாதிரி தோணும். என்னன்னு பார்த்தா பூமியை நோக்கி ஒரு பெரிய மாஸ்டரும் அப்பியர் ஆகுது.
அங்க நம்மாலும் யோசிக்கிறான், ஆமா அது என்ன காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா என்ன, சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும், இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும். அதுக்குள்ள ஏதோ ஒரு பீம் மாதிரி ஒரு லைட் அங்க அப்பியர் ஆகும். அந்த லைட்டும் அப்படியே வந்து லேண்ட் ஆகுது. அது என்னது அப்படின்னு நம்ம ஆளுக்கு தெரியல. அங்க நெதரா பேசவும் அது வந்துச்சு. அவ்வளவுதான் ஷின்னு, இந்த உலகம் மொத்தமா அழிய போகுது. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம ஷின்னுக்கும் என்ன பண்ணும் தெரியல. வானத்தை நோக்கி பயங்கர வேகமா ஆளு போறான். வானத்துல ஒரு ஜெயிண்டான கண்ணு மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சரும் இருக்கும். அதுல இருந்து ஒரு பயங்கரமான பீமும் நம்ம ஹீரோவோட பூமியை நோக்கி வரும். உடனே நம்ம ஷின்னும் ஹெவன்லி டீமன் ஹெல் ஆஃப் கிரேட் பர்னிங் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல ஆளு பயன்படுத்துறான். 2 அட்டாக்கும் அப்படியே கிளாஷ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. அந்த அட்டாக் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தனால எப்படியோ அது மறைஞ்சு போகுது. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆனா இன்னமும் எதுவுமே முடியல. நெதரா பேசும், நீ உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க. ஏன்னா காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களோட பவரை தடுக்க முடியுதா உன்னால? மேலதான் காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் இருக்காங்க. அட இந்த லேடி இவங்க தான் அந்த காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா? நான் இவங்கள தான் என்னோட காடையை வச்சு பார்த்தேன். காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் டைரக்டா அங்க பூமிக்கு வந்து இறங்குவாங்க. ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். ஃபீல்டு ரீஇன்கார்னேஷன், நீ இன்னமும் கொஞ்ச நேரத்துல சாக்ரிஃபைஸா மாற போற. நம்ம ஹீரோக்கும் ஏகப்பட்ட வார்னிங் வர எங்கேயும் இந்த எபிசோட முடியுது. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட இந்த மான்வாவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இவங்க தான் ஒரு மிகப்பெரிய பேரழிவா இருந்தாங்க. அவங்களே நம்ம ஹீரோ முன்னாடி இருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வர எபிசோட் தான் இந்த மான்வாவோட கடைசி எபிசோடு. அவ்வளவுதான், அதோட முடிய போகுது. மறக்காம எல்லாருமே லைக்கை போட்டுங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணாதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.